ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட மொத்தமாக ஒரு 10 பண்ணியிருப்பேன் வச்சுங்களேன். கேமரா வேண்டியது ரெண்ட்டுக்கு எடுத்துருவோம். ரெண்ட்னா ஃப்ரீயாக தான் எடுத்துப்போம். ஸோ மிஞ்சி போனால் 25,000 1,00,000 ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுப்போம். நவீன் கேட்கும் பட்ஜெட் எவ்வளோ? 30 லட்சமா? நான் வாழ்க்கையில் அதிகமான ப்ரொடக்ஷனில் பண்ண ஒரு ஷார்ட் ஃபிலிம்னா இதுதான். அப்போ நவீன் சொல்லும்போது உள்ள உட்காந்துருந்தோம். அந்த நேரம் நான் சொல்லணும்னு நினைச்சேன். பட் ஐ தாட் இது வந்து மேடையில தான் சொல்லணும் அப்படின்னு. எக்கச்சக்கமான பெண்களினுடைய குரலாக தான் உங்களுடைய கதாபாத்திரங்கள் எல்லாமே அமைஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். பல சொல்லப்படாத சுமைகளை ரொம்ப இயல்பாக காமிக்கக்கூடிய ஒரு திறன் உங்கள்கிட்ட இருக்கு. அதே மாதிரி தான் இந்த லிட்டில் விங்ஸ்லையும் நான் பார்த்தேன். மீண்டும் ஒரு பெரிய வாழ்த்துக்கள். இந்த குறும்படம் உங்களுக்கு எவ்வளவு ஸ்பெஷல் அப்படிங்கிறது நீங்க பகிரணும்னு ஆசைப்படுறேன். ஓவர் டு யூ அம்மா. எல்லாருக்கும் வணக்கம். இந்த குறும்படத்தை வந்து நான் பார்வையாளராக பார்க்குறேன். உங்களோட சேர்ந்து தான் நான் இது செகண்ட் டைம் பார்த்தது. ஸோ காளிதாஸ் ஐயா வந்து அந்த கேரக்டர் வந்து அந்த சேவல் மேலே ஒரு ஏன்னா கஞ்சி சாதமே சாப்பிட்டுக்கிட்டு இருக்கவங்களுக்கு அந்த கரிசோறு சாப்பிடணும்னு ஒரு ஆசை இருக்கும். ஸோ அந்த சேவலை எப்படியாவது அடிக்கணும்னு நினச்சாரு, முடியல. கடைசியில் முடித்தார், ஆனால் அவரும் முடிச்சிட்டுக்காரு. ஸோ அந்த சனிக்கிழமை போனதுனால அந்த சேவலை எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ஸோ அந்த சோல் வந்து அந்த சேவலோடு போகிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அது ரொம்ப மனசை வந்து பாதிக்குது. ஒரு ஆத்மா வந்து அந்த கோழி கொண்டு போயிடுச்சு அப்படின்ற ஒரு இது இருக்குது. இன்னொன்று அந்த ஆர்ட் டைரக்டர் வந்து அந்த ஒரு கோழி குஞ்சு வந்து இயற்கையாகவே இல்லாமல் செயற்கையாக பண்ணார். அந்த முட்டைக்குள்ளே ஒரு கோழிக்குள்ளலாம் வச்சு அதுக்கு எவ்வளோ வேலை பண்ணாங்கன்றது. ஏன்னா 4 days பிளான் பண்ணுது, ஆனால் 6 days ஆகிடுச்சு. ஏன்னா இந்த சவுண்டு ஆர்ட்டு எல்லாமே டைம் எடுத்து 6 days ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் இந்த கோழி குஞ்சு கத்துறது, அதாவது வாழ்க்கையே போனதுக்கப்புறம் ஒரு சந்தோஷம் வரும் இல்லையா, அந்த விஷயங்கள்லாம் வந்து எனக்கு நான் பார்வையாளராக பார்க்கும்போது எனக்கு வந்து ரொம்ப நெகிழ்வாக இருக்குது அந்த விஷயங்கள்லாம். கதை வந்து இது ரிகர்சல்லாம் பண்ணி பார்த்துட்டு எனக்கு கதை ஃபோனில் தான் சொன்னார் நவீன். எனக்கு அப்பயே நான் அப்படி ஓகே சொல்லிட்டேன் நான். ஸோ ரிகர்சலுக்கு டைம் எடுத்தோம். எல்லாருமே அந்த ரிகர்சலுக்கே கொஞ்சம் சிரமப்பட்டு தான், அங்கேனா பஸ்ஸு கிடையாது சில சமயம் திருவண்ணாமலையில் கொரோனா காலத்தில். அதெல்லாம் சிரமப்பட்டு தான் 4 நாள் வந்து ரிகர்சல் எடுத்தோம் நாங்கள். ஸோ இதில் வேலை பண்ண எல்லாருமே வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணாங்க செட்டில். ஸோ அது எல்லோரும் இருந்தவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஸோ எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இந்த கதையில் வந்து எனக்கும் இந்த கதை பாத்திரத்தை நான் நடிச்சிருக்கேன்னு நான் பார்வையால் தான் பார்க்குறேன், என்ன நான் பார்க்கல. ஸோ இந்த கேரக்டர் இவ்வளோ வெயிட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தேங்க்ஸ் நவீன், ரொம்ப தேங்க்ஸ். ஒர்க் பண்ண அனைவருக்கும் நன்றி. பார்வையாளருக்கும் நன்றி. தேங்க்யூ. இயக்குனருக்கு இது முதல் குறும்படம். எனக்கும் இந்த படம் வந்து முதல் குறும்படம் தான். அதுக்கு முன்னாடி பெரிய படம் பண்ணேன். ஆனால் இந்த படம் பண்ணும்போது எனக்கு அந்த பெரிய படத்துலேருந்து சின்ன குறும்படத்துக்கு வந்ததுக்கப்புறம் குறும்படத்தில் இவ்வளோ எஃபர்ட் இருக்குதுன்னு சொல்லி அந்த ஃபீல் அப்போ தான் பண்ணேன். ஆக்சுவலாக இந்த படத்தோட டைட்டிலுக்கும் எனக்கு ஒரு சின்ன சிங்க் இருக்கும். லிட்டில் விங்ஸ், நான் லிட்டில் தான். ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அதை நான் இயக்குனர்கிட்ட சொல்லவே இல்லை. என்னோடய யூடியூப் சேனல் நேமும் லிட்டில் மேன் ஷோ தான் வச்சுருக்கேன். ஸோ எல்லோரும் சொல்லுவாங்க, நார்மலாக இருக்கிறவங்க என்னை பார்த்தா எல்லாருமே கேலி கிண்டல் தான் பண்ணுவாங்க. நிறையா பேர் கேட்டாங்க, ஏன் உன்னோட பேர் இந்த சப்நேம் அதாவது லிட்டில் மேன் தான் வச்சுருந்தேன். நான் அதில் குள்ளமான மனிதன் சொல்லி தான் எல்லாம் கிண்டல் பண்ணுவாங்க. அதையே என்னோட அடமொழியாக வச்சேன். அதே மாதிரி சார் அந்த லிட்டில் விங்ஸுங்கிற நேம் எனக்கு அதை பார்க்கும்போது ஒரு அளவு சிங்க் ஆச்சு. என்னுடைய முதல் குறும்படம், இயக்குனரோட முதல் படமும் இதுதான். ஃபர்ஸ்ட்லேயே நேஷ்னல் அவார்டு வாங்கிச்சு. ரொம்ப சந்தோஷம். என்னோடய குடும்பத்தில் எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அதாவது நான் பெரிய படம் பண்ணப்போ கூட அவங்க அவ்வளோ சந்தோஷப்படலை. என்னுடைய முதல் குறும்படம் ஃபஸ்ட்டு பண்ணும்போது அவார்டு வாங்கியிருக்குன்னு சொல்லவுமே அவ்வளோ சந்தோஷப்பட்டாங்க. ரொம்ப நன்றி நவீன் சார் மற்றும் இயக்குனர் ராஜமுருகன் சார் அவங்களுக்கும் எல்லாத்துக்கும். இந்த டீமில் எல்லாருமே அவ்வளோ எஃபர்ட், அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணாங்க. ஏன்னா நான் பெரிய படத்தில் பண்ணப்போ கூட எனக்கு வந்து இந்த ஃபஸ்ட்டு ரிஹர்சல்லாம் எதுவுமே கிடையாது, பண்ணதில்லை. அந்த எக்ஸ்பீரியன்ஸே கிடையாது. ஆனால் ஒரு படம்னா இப்படி தான் இருக்கும், இப்படி தான் பண்ணணும், இப்படி தான் இருக்குன்னு சொல்லி ரிஹர்சலுக்கும் என்னை கூப்பிட்டு வந்து பாருங்கள், எல்லாம் பண்ணுங்கள், நீங்களும் ட்ரைனிங் எடுங்கன்னு சொல்லி ஃபஸ்ட்டு 4 days ரிஹர்சல் பண்ணி திருவண்ணாமலையில்
அதுக்கப்புறம் போய் ஷூட் பண்ணால் அங்கே ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்துச்சு எல்லாமே. ஏன்னா அந்த காடுனால மழை திடீர்னு வெயில் அடிக்கும், எல்லாம் ரெடியாக இருப்போம், பார்த்தா கிளைமேட் உள்ளே போயிடும். அந்த சீன் பார்த்துப்பீங்க, வீட்டுக்குள்ளே இருக்கிற சீன்லாம் இருட்டுக்குள்ளே இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ திடீர்னு பார்த்தா வெளிச்சம் ஓவராக இருக்கும், திடீர்னு இதாக இருக்கும். அது ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்தோம். இதை விட ரொம்ப கஷ்டமான என்ன விஷயம்னா, அந்த கோழியை வச்சு அதை மெயின்டைன் பண்ணி மேட்சிங் பண்ணி எடுத்தார். நம்ம நடிச்சிடலாம், கோழி நடிக்க சொல்ல முடியாது. ஸோ அது வர மாதிரி போகிற மாதிரி கரெக்டாக செட் பண்ணி இயக்குனர் நல்லா அருமையாக பண்ணியிருந்தாங்க. நான் உட்காந்து ஷூட்டில் அந்த 6 டேஸும் உட்காந்து அவங்க கூட உட்காந்து நான் பார்த்துட்டு தான் இருந்தேன். அவ்வளோ அருமையாக பண்ணியிருந்தாங்க. ரொம்ப நன்றி. ட்ரீம் வேரியர்ஸ் நெக்ஸ்ட் லெவல் சார் எடுத்திருக்காங்க. ஸோ ரொம்ப சந்தோஷம். படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் மிகப்பெரிய வெற்றி அடையணும்னு நான் எல்லாத்தையும் கேட்டுக்கிறேன். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ வெரி வெரி அவர்கள். எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா நவீனுடைய ஒரு படம் வந்து இந்த இடத்துக்கு வந்து அதில் ட்ரீம் வாரியர்ஸ் இணைந்து இருக்கிறது அப்படிங்கிறது அவனே சொன்ன மாதிரி எப்போது ஜோக்கர் டைமில் என்ன மாதிரியான ஒரு உணர்வு ஏற்பட்டதோ அதே உணர்வு திரும்பவும் கிடச்சிருக்கு. அதனால் தேங்க்யூ வெரி மச். நவீனை என்கிட்ட சேர்த்து விட்டது வந்து பவா செல்லதுரை சார். அவர் வந்து ஒரு தடவை ஃபோன் பண்ணார். நவீன் ஒரு பையன் இருக்கான், அவனை ஒரு முக்கியமான டைரக்டர்கிட்ட சேர்க்கறதுக்காக ரொம்ப ட்ரை பண்ணேன். அவன் உலக சினிமா பற்றி நிறைய பேசினதுனால ஒரு உரையில் ஒரு கத்தி தான் இருக்கணும் அப்படின்னு அந்த டைரக்டர் சேர்த்துக்க மாட்டேன்ட்டார். அதனால் அவன் கொஞ்சம் விரக்தியாக இருக்கான், நீங்கள் சேர்த்துக்குங்களேன் அப்படின்னாரு. இந்த ரிஜெக்ட் பீஸ் எல்லாம் என்கிட்டயே தள்ளுறது தான் உங்கள் வேலையா அப்படின்னு சொல்லிட்டு நான் சேர்த்துக்கல. இப்போ நான் வந்து அசிஸ்டன்ஸ் எல்லாம் சேர்த்துட்டேன் சார், இடம் இல்லையே அப்படின்னு. நீங்கள் வாங்க, இப்போ எங்கே போகிறீங்க அப்படின்னாரு. தருமபுரி ஷூட்டிங் போகிறேன். ஆன் தி வே வாங்க, திருவண்ணாமலையில் வந்து லக்கேஜ் மாதிரி அவனை எடுத்துகிட்டு போயிடுங்க அப்படி சொன்னார். அப்படி வந்து ஆன் தி வேல வந்து பிக்கப் பண்ணிட்டு வந்தவன் தான் நவீன். ஆனால் அதுக்கப்புறம் வந்து அவனோட பழக ஆரம்பித்த பிறகு எனக்கு அவனோட பழகின கொஞ்ச நாட்கள்லேயே எனக்கு தெரிஞ்சுது, நிச்சயமாக சந்தோஷ் சொன்ன மாதிரி இந்தியாவின் முக்கியமான இயக்குனர்கள்லாம் ஒருத்தனாக வருவான் நிச்சயமாக. அப்படியான ஒரு சென்ஸ் உள்ளவன், தொடர்ந்து நிறைய படிக்கிறவன், நிறைய பயணம் செய்கிறவன், நிறைய படங்கள் பார்க்குறவன், நிறைய உழைக்கிறவன். அதனால் இப்போ வந்து மணிசார்ட்ட இருக்கான். இப்போ வந்துட்டு அப்படியான ஒரு பெரிய ஸ்பேஸ் வந்து அவனுக்கு தொடர்ந்து அவனுடைய உழைப்புக்கு அங்கீகாரமாக கிடைக்குது. அப்படி வந்து அவன் என்ன எழுதினாலும் கொண்டு வந்து கொடுப்பான். அப்படி இந்த கதை கந்தர்வனுடைய கதையை எழுதிட்டு வந்து கொடுத்த உடனேயே இது நிச்சயமாக நீ வந்து படம் பண்ணலாம். ஏன்னா இது ஒரு 20 நிமிஷம்னாலும் இது பேசுகிற விஷயம் வந்து பெரிய ஃபிலாசபியை பேசுது. சொன்ன மாதிரி பசியை பற்றி பேசுது, ஒரு ஆண் பெண் உறவை பற்றி பேசுது, நம்முடைய கலாச்சாரத்தை பற்றி பேசுது. ஸோ ஒரு மனிதனுடைய நிராசை பற்றி பேசுது. எல்லாம் முடிந்த பிறகு அவன் என்ன எடுத்துகிட்டு போக போகிறான் அப்படிங்கிற ஒரு பெரிய ஃபிலாசபியோடைய ஒரு வடிவத்தை பேசுது. ஸோ இவ்வளோ விஷயத்தை பேசுது. இது நிச்சயமாக நீ எடு அப்படின்னு சொன்னேன். அப்போ திலானி கரெக்டாக ப்ரொடியூசர் அவங்க வந்தாங்க. ஸோ அவங்களோட கோ ப்ரொடக்ஷன் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்தது. காம்ரேட் டாக்கீஸ் வந்து தொடர்ச்சியாக வந்து நிறைய டாக்குமெண்ட்ரிஸ் பண்ணிகிட்ருக்கோம். என் கூட ஒரு பெரிய டீம் இருக்காங்க, சிந்தன் தோழர் உட்பட ஒரு 10 பேர் இருக்காங்க. ஸோ அவங்க நிறைய டாக்குமெண்ட்ரிஸ் எடுத்துகிட்டு இருக்கோம். சமீபத்தில் கூட வாச்சாத்தி பற்றி எடுத்த டாக்குமெண்ட்ரி வந்து இன்றைக்கி மிக முக்கியமான பேசு பொருளாக இருக்குது. அந்த மாதிரி டாக்குமெண்ட்ரிஸ், ஷார்ட் ஃபிலிம்ஸ் எடுத்துகிட்டு இருக்கோம். அதில் முக்கியமாக இந்த லிட்டில் விங்ஸ் எடுத்தது வந்து உண்மையிலே நான் வந்து ரொம்ப பெருமிதமாக உணர்கிறேன். இந்த படத்தை வந்து பார்த்துட்டு உடனடியாக இதை வந்து ட்ரீம் வாரியர்ஸில் ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பிரகாஷ் சாரும் பிரபு சாரும் சொன்னாங்க. எனக்கு வந்து பிரகாஷ் சார் வந்து ரொம்ப என்னோட ஹார்ட்டுக்கு ரொம்ப க்ளோஸான ஒருத்தர். அடிக்கடி வந்து நாங்கள் ஃபோனில் பேசிக்கும்போது திடீர்னு கூப்பிடுவார். ஒரு முருகவேலுடைய ஒரு கதை படித்தேங்க, இந்த கதை ஃபிலிம் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லுவார். அந்த மாதிரி நிறைய லிட்ரேச்சர்ஸ் படிச்சுக்கிட்டே இருக்கிற ஒருத்தர் பிரகாஷ் சார். ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ரொடியூசர் அமையிறது ரொம்ப அபூர்வம், உண்மையிலேயே அபூர்வம் இன்னைக்கு இந்திய சினிமா சூழலில். அப்படி வந்து தொடர்ச்சியாக வந்து லிட்ரேச்சரை, லைஃப்பை கரெக்டான மிக்சிங்கில் சினிமாவுக்கு கொண்டு வரணும்னு நினைக்கிறது வந்து பிரகாஷ் சார், பிரபு சார் 2 பேர்ட்டையும் இருக்கிற மிக முக்கியமான அம்சமாக பார்க்குறேன். அதனால் எப்போ இந்த படத்தை வந்து அவங்க எடுத்துக்கிறேன்னு சொன்னாங்களோ அப்போவே நான் ரொம்ப முக்கியமாக வந்து நவீனுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு லைஃப் வந்து அதில் பிகின் ஆகும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ட்ரீம் வாரியர்ஸ் வந்து ஒரு தொட்ட படைப்பாளிகள் எல்லாருமே ரொம்ப முக்கியமான ஒரு இடத்துக்கு வந்திருக்காங்க. ஏன்னா அப்படிப்பட்ட விஷயத்தை தான் ட்ரீம் வாரியர்ஸ் தொடர்ந்து பண்ணுவாங்க. அதனால் ஒரே நேரத்தில் இப்படியான ஒரு படைப்பை எடுத்துகிட்டு வந்ததுக்கும் நவீனுக்கு ஒரு முக்கியமான டோரை ஓப்பன் பண்ணதுக்கும் ட்ரீம் வாரியர்ஸ்க்கு தேங்க்யூ சார். ஸோ இப்படியான சூழலில் இந்த மாதிரி
ஆனால் ஒரு இன்னைக்கு வந்து குளோபலைசேஷனுடைய ஒரு பெரிய ஸ்பேஸில் இன்னைக்கு உலகம் இருக்குது. இன்றைக்கி ஷார்ட் ஃபிலிம்ஸ், வெப் சீரிஸு, திரைப்படம், ஒரிஜினல் கண்டென்ட் அப்படின்னு என்ன வடிவத்தில் வந்தாலும் அது உலகம் முழுவதும் போவதற்கான ஒரு ஸ்பேஸ் வந்து இன்றைக்கி உருவாயிருக்கு. அப்படி இந்த மாதிரியான புதிய 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 சிந்தனைகள் இன்னும் நிறைய வரணும். சந்தோஷுடைய இசை, ஒரு சூப்பரான மியூசிஷியன். நான் வந்து அவரை போய் ஸ்டுடியோவில் பார்த்தப்போ அவ்வளோ கிளாரிட்டியான மியூசிக். நிச்சயமாக சினிமாவில் உங்களுக்கு பெரிய இடம் உண்டு. அதே மாதிரி இந்த படத்தில் நடித்த அத்தனை பேரும் ஒரு அபாரமான நடிப்பை கொடுத்துருந்தாங்க. கேமராமேனு ஃபிலோ வந்து அதுதான், அவர் வந்து ஒரு படைப்பை மட்டும்தான் பார்ப்பார், சின்னது பெருசு அப்படின்லாம் இல்லாமல் இன்னைக்கு இந்தியாவின் மிகப்பெரிய பட்ஜெட்டில் உருவாகக்கூடிய படங்களை செய்து கொண்டிருக்கிறவர். இந்த மாதிரியான குறும்படங்களிலும் தன்னுடைய கவனத்தை செலுத்தி புதிய படைப்பாளிகளுக்கான ஒரு ஸ்பேஸாக அவருடைய ஆஃபீஸ் இருக்குது. அவரோட ஆஃபீஸ்க்கு போனால் ஒரு பெரிய ஃபேக்ட்ரி மாதிரி இயங்கிட்டு இருக்கோம். எந்த ரூமில் எது நடக்குதுன்னே தெரியாது. திடீர்னு நான் போய் கதவை திறப்பேன், அங்கே வந்து கூலி ஷூட்டிங் போயிட்டுருக்கோம், எடிட்டிங் போயிட்டுருக்கோம். இன்னொரு கதவை திறந்தா விஜய்க்கு வந்து ஃபைனல் கட்டு பார்த்துட்டு இருப்பாரு. அதில் நமக்கும் ஓரமாக ஒரு இடம் இருக்குது அப்படிங்கிறது வந்து மிக சிறப்பான விஷயம். அது மாதிரி இந்த மாதிரியான படைப்பாளிகளுக்கு அவர்கிட்ட எப்போவுமே ஒரு இடம் உண்டு. ஃபிலோ வந்து ரெக்கமெண்ட் பண்ணிகிட்டே இருப்பார் யாருக்காவது ஃபோன் பண்ணி. அப்படியான ஒரு நல்ல மனசுக்காரர். ஸோ இப்படி ராம்ஜி, அவரை வந்து மெஹந்தி சர்க்கஸ்லேருந்து பார்க்குறேன். இப்படியான அழகான நல்ல படைப்பாளிகளுக்கும் நடிகர்களுக்கும் எப்போதும் ஒரு மேடையாக இந்த ட்ரீம் வாரியர்ஸ் இருக்கும்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ வெரி மச். பத்திரிகையாளர் அத்தனை பேருக்கும் நன்றி, வணக்கம். அந்த டைம் வந்து நிறைய பண்ண எனக்கு பிடிச்சிருந்தது. நம்ம ஷார்ட் ஃபிலிம் 4 இயக்குனர் டைம்லலாம் பண்ணோம். ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட மொத்தமாக ஒரு 10 பண்ணிப்பேன் வச்சுங்களேன். கேமரா வந்துட்டு ரெண்ட்டுக்கு எடுத்துருவோம். ரெண்ட்னா ஃப்ரீயாக தான் எடுத்துப்போம். ஸோ மிஞ்சி போனால் 25,000 1 லட்சத்தில் ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுப்போம். நவீன் கேட்கும், பட்ஜெட் எவ்வளோ? 30 லட்சமா? நான் வாழ்க்கையில் அதிகமான ப்ரொடக்ஷனில் பண்ண ஒரு ஷார்ட் ஃபிலிம்னா இதுதான். அப்போ நவீன் சொல்லும்போது இது இல்லை, இது வந்து ஃபெஸ்டிவலுக்கு அனுப்புகிற மோட் ஆஃப். நான் பண்ணது எதுவுமே ஃபெஸ்டிவல் கிடையாது. 4 இயக்குனர் டைமில் பண்ணுறது எல்லாமே அந்த ஷோக்கு பண்ணது தான் நான் பண்ணது. ஒரு சந்துருவும் அவனுக்கு மட்டும் தான் பண்ணது. ஸோ அப்போ கேட்கும்போது என்னோட குவாலிட்டி வந்து ஃபிலிம் குவாலிட்டி இருக்கணும், மேக்கிங் ஸ்ட்ரக்சர் எல்லாமே எனக்கு ஃபிலிமோட ஸ்ட்ரக்சர் தான் இருக்கணும் அப்படின்னாரு. ஸோ ரொம்ப சந்தோஷம் நவீன். ப்ரொடியூசர் யாருன்னு கேட்டேன். திலானின்னு ஒருத்தாங்க. அவங்களுக்கு கோடி கும்பிட்டு கூப்பிட்டுருங்க. வாழ்க்கையில் 30 லட்சம் போட்டு ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுத்து இருக்க பெரிய மனசு அவங்களுக்கு தான். ஸோ என்ன வாழ்க்கையில் யாரும் அவ்வளோ காசு கொடுக்கல ஷார்ட் ஃபிலிம்க்கு அப்படின்னு சொல்லும்போது இன்னொன்று எனக்கு ரொம்ப பிடிச்சது. அதுக்கப்புறம் எனக்கு சேலஞ்சிங்காக இருந்தது லைவ் சென்ட். எதுவும் நான் பண்ணதே இல்லை. நான் பண்ணுற படங்களாக இருக்கட்டும், ஷார்ட் ஃபிலிமாக இருக்கட்டும், எதுவும் லைவ் சென்ட் பண்ணதே இல்லை, ஆடுக்கும் சரி. ஸோ இது லைவ் சென்ட் போகிறதுனால எனக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. லைவ் சென்ட் போனீங்கன்னா அப்படின்னா ஸ்கிரிப்ட் அது மட்டும் கொடுத்துருந்தாரு. ஆனால் லைவ் சொன்னால் வித்தவுட் ஸ்கிரிப்ட்லேயே நீ லாக் பண்ணி எந்த டைலாகும் அதுக்கப்புறமா கரெக்ஷனே பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஒர்க் எனக்கு ஒர்க் பண்ணலான்னு தோணுச்சு. ஸோ அப்புறம் நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ நவீன் பண்ணிடுங்க, நான் இதை பண்ணுறேன், நான் உங்களுக்காக நான் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு ஒவ்வொரு டைம் வரும்போது ஏதோ ஒரு கதை சொல்கிறது. ஸோ அந்த மாதிரி தான் நவீனோட நட்பு எனக்கு இருந்தது. ஸோ இந்த கதை படிக்கும்போது எனக்கு வந்து எனக்கோட கிராமங்கள், நான் இருந்த வில்லேஜில் வளர்ந்தது, எனக்கு அதுதான் ஞாபகம் இருந்தது. நான் ஸ்கூலில் படிக்கும்போது எங்கள் அம்மா கோழி கொடை வச்சுப்பாங்க. கோழி நிறையா வளர்ப்பாங்க, அம்மாச்சிலாம் வளர்ப்பாங்க. சாயங்காலம் 6 மணிக்கெலாம் அடைக்கிற பொறுப்பு எனக்கு இருக்கும். நம்ம விளையாண்டுட்டு லேட்டாக போய் அடைச்சோன்னா அன்றைக்கி விழுவும் அடி. நீ 6 மணி கோழி கறப்புனா ஏதாவது நாய்க்கு பிடிச்சிட்டு நீனா தர போகிறோம்மாங்க. சரி ஒரு நாள் வருவோம்மா, இவ்வளோ தான் அடைக்கிறேன், ஏமா கோழியெல்லாம் சமைச்சு தர மாட்டேங்கிறேன். கோழி சமைச்சேன்னா 2 ஆப்ஷன் தான். எவனாவது சொந்தக்கார மாமா மச்சம் வரணும், இல்லை ஏதாவது நல்ல நாள் பெரிய நாள் தான் கோழி வெட்டுவாங்க. மற்றபடி எதுக்குமே கோழியே நானூற்றிங்கிறது கம்மியாக தான் இருக்கும். அந்த மாதிரி எனக்கு அந்த ஞாபகங்கள்லாம் எனக்கு வந்துச்சு இந்த ஸ்கிரிப்ட் படிக்கும்போது. ஸோ அந்த ஞாபகங்கள் கிராமங்கள் இருக்கும்போது அந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே இருக்கிற நவீன் சொன்ன மாதிரி அந்த இது நிறையா பார்த்துருக்கேன் நான். அதெல்லாம் என் கண் முன்னே வந்ததுனால எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு இந்த ஸ்கிரிப்ட். ஸோ அதனால் அதுபோது பண்ணும்போது இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஸோ அதெல்லாம் இருக்கும்போது நம்மளுக்கு ஒரு ஃபீல் இருக்கும்ல, சரி நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி பண்ணது தான் அந்த ஷார்ட் ஃபிலிம். எனக்கு ஒரு லேர்னிங் ப்ராசஸ் தான் லைவ் சவுண்டு இருக்கிறதுனால. ஸோ அதெல்லாம் வந்து ஃபெஸ்டிவலுக்கு அனுப்பும்போது ஒவ்வொரு டைம் ஒரு கட் மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ அது ஒரு எப்படின்னா நம்மள ஒரு டியூன் பண்ணோம், பொறுமையை இன்னும் டியூன் பண்ணோம் இந்த ஃபெஸ்டிவல் அனுப்பும்போது தான். ஒவ்வொரு ஃபெஸ்டிவல் முடிஞ்சு ஃபிலோ கொஞ்சம் கரெக்ஷன் பண்ணி வேறு ஒரு டைப்பில் அனுப்பலாமான்னு பாரு. ஸோ அது லேர்னிங் தான் எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்னு வச்சுக்கலாம் அந்த ஷார்ட் ஃபிலிம். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்த நவீனுக்கு ரொம்ப நன்றி. ஸோ அதுக்கப்புறம் ட்ரீம் வாரியர் ரீசெண்டாக ஒரு 2-3 மந்த்ஸ் முன்னாடி ட்ரீம் வாரியர் இது வாங்குறாங்க. ஒரு டீசர் மாதிரி பண்ணிக்கலாம். ஓகே நவீன் பண்ணிக்கலாம் நவீன்.
ஸோ இது நல்லபடியாக ரிலீஸ் ஆகுதுன்னா ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நாள் கழிச்சு ரிலீஸ் ஆகுது. ஸோ எண்ட் ஆஃப் த டே ட்ரீமர் சேனலில் வரதுல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்டு இதை உங்களுக்கு பிடிச்சா உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் எழுதி இதை எவ்வளோ தூரம் மக்களுக்கு ஆடியன்ஸ்க்கு கொண்டு சேர்ப்பீங்க நம்புகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி சார். நவீன் அவர்கள்